லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் அக்டோபர் 30ஆம் தேதி தீபாவளியை குறி வச்சு வெளியாக போகுதுன்னு அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஜெய் பீம் என்ற மாபெரும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற படத்தை எடுத்த டிஜி ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெயிலர் படத்தில் எப்படி சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், மோகன்லால்னு சொல்லிட்டு மிக பெரும் நட்சத்திரங்கள் நடித்து பேன் இந்தியா படமாக சம்பவம் பண்ணியிருந்தாங்களோ அதுபோல தான் இந்த படத்துலையும் பேன் இந்தியா நடிகர்களை உள்ளே கொண்டு வந்து சம்பவம் செய்ய போகிறாங்க. மேலும் இந்த படம் பார்த்திங்கன்னா சமூக கருத்தை முன்வச்சு எடுக்கப்பட போகிற படமாக ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியை தான் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காராம். மேலும் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம். அதாவது தமிழ்நாட்டில் எப்படி ஆணவ கொலைகள் நடக்குது, அந்த ஆணவ கொலைகள் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க எப்படி அதை வேற ஒரு திசையில் திருப்பி விட்டு அதை செஞ்சவங்களை தப்பிக்க வைக்கிறாங்க, அந்த தப்பிச்சவங்கெல்லாம் திருப்பி எப்படி ஆணவ கொலை பண்ணுறாங்க, அதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, இதுபோல் வேற எந்த குடும்பமும் பாதிக்கக்கூடாது அப்படின்றதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் அமிதாப் பச்சன் போன்ற மிக பெரும் வக்கீலை உள்ள கூட்டின்னு வந்து சம்பவம் செய்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் மஞ்சு வாரியர் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாருக்கு பேராக பண்ணியிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு மகனாக இருக்காராம். ஆனால் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்து போயிடுறாரு. ராணா டகுபதி தான் இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. அனிருத்தோட மியூசிக்கில் இந்த படத்துடைய பாட்டு ரொம்பவும் ரசிக்கப்படியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருது. இப்போது லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா, இந்த படத்துடைய முதல் சிங்கிள், அதாவது பிரம்மாண்டமாக இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். ஆனால் இந்தியன் 2 சரிவுக்கு அப்புறம் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நடத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு படக்குழு திட்டமிட்டு இருக்காங்களாம். ஆனால் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் கண்டிப்பாக வேண்டும், ரஜினியோட ஸ்பீச் கண்டிப்பாக வேண்டும் சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. இப்போ அக்டோபர் 30ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் ஆகஸ்ட் 15 இந்த படத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட், அதாவது முதல் சிங்கிளுக்கான ஒரு ப்ரோமோ வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது இந்த சிங்கிளை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாய்ஸ் நோட்லேயும் அனிருத்தோடைய வாய்ஸ்லேயும் பாடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதில் ஒரு சின்ன ஸ்டெப்பில் அனிருத்தும் வரப்போகிறாராம். அதனால் இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷனோடு சேர்ந்து இந்த பாட்டுக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிக்கான அறிமுக பாடலாக இந்த பாடல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பாடலை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன குறை என்னென்னா, எஸ்பிபி இந்த பாட்டை பாடியிருந்தார்னா கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் ஹிட் ஆகுன்றது ஒரு ரஜினியோட ஐதீகமும் சரி, ரசிகர்களோட ஐதீகமும் சரி. இந்த சின்ன மன வருத்தம் இருக்க தான் செய்யுது. பார்ப்போம், இந்த பாட்டு வரும்போது அனிருத்தோட வாய்ஸில் இந்த பாட்டு ஓவர்டேக் பண்ணுதா இல்லையான்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.